இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ் ஆர்டர். ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா பிளேஸ் ஆர்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து அட்ரஸ்லாம் வாங்கிட்டோம்லவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வெப்சைட்டை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிடணும். இப்போ நான் வந்து வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி லான்ச் பண்ணிக்கிறேன். பிளேஸ் ஆர்டர், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டு கனெக்ட் ஆகிடுச்சா? ஓகே, ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா என்ன ப்ராடக்ட் வந்து அதோட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கோம், விபூதி கவர் 4000 காப்பி மேப்லி தோ பேப்பர் வித் பேசிக் டிசைன். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெப்சைட் போயிட்டு இங்கே சர்ச் பார் இருக்குதோ அங்கே போயிட்டு விபூதி கவர் அது போட்டிங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகுங்க. ஸோ இதில் வந்து இப்போ டிசைன், விபூதி கவர் டிசைனோட ப்ராடக்ட் தனியாக இருக்குது, பிரிண்டிங்கோட ப்ராடக்ட் தனியாக இருக்குது. இப்போ நம்ம டிசைனும் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நான் வந்து விபூதி கவரோட டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் விபூதி கவர் டிசைன்னு. இந்த ப்ராடக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டிஃபால்ட்டாக பேசிக் டிசைன். இப்போ கஸ்டமர் வந்து பேசிக் டிசைன் தான் புக் பண்ணியிருக்காரு. ஒரு வேளை ஸ்டாண்டர்ட் புக் பண்ணியிருந்தா ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பேசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கணும், ஜஸ்ட் நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுங்க. ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ பேசிக் டிசைனோட சார்ஜ் 399. சின்ன பாயிண்ட் வேர்ல இருக்கும், அது இஷ்யூ கிடையாது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணணும், பிரிண்டிங், விபூதி கவரில் பிரிண்டிங். இப்போ விபூதி அப்படின்னு டைப் பண்ணாலும் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து விபூதி கவர் பிரிண்டிங் நான் ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி ஸோ இங்கே வந்து பேப்பருக்கு இருக்குல்லவா. ஸோ 80 GSM மேப்லித்தோ கஸ்டமர் வந்து 80 GSM பண்ணியிருக்காரு. அதில் குவான்டிட்டி வந்து 4000. ஸோ டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதனால் இங்கே எதுவும் பண்ண தேவையில்ல, ஃபைலை போல எதுவும் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் இந்த 3 ஆப்ஷன் தான். இது வந்து இப்போ ஒருவேளை பாண்ட் பேப்பர் கேட்டாலும் பாண்ட் பேப்பர் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டமர் மேப்லித்தோ தான் செலக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் மேப்லித்தோ நான் வச்சுறேன். ஸோ வச்சுட்டு ஜஸ்ட் ஆட் டு கார்ட். ஸோ கொடுத்தவொடனே 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், விபூதி கவர் டிசைன் பேசிக்கு அப்படின்னு வந்துடுச்சு சிங்கிள் சைடாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விபூதி கவர் மேப்லி தோ பேப்பர் 4000 காப்பி இதுவும் வந்துடுச்சுங்க. இதோட அமௌண்ட்டு வந்துடுச்சு. இது வந்து வித்தவுட் ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டு. சரிங்களா. இது டோட்டல் பண்ணால் வித்தவுட் ஜிஎஸ்டி இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இங்கே காமிக்குது பாருங்கள். சரிங்களா. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 2849. இதுதான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும். கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ கரெக்டாக இருக்குது, எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்லிங் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். இப்போ தான் நம்ம வந்து அட்ரஸ்லாம் வாங்கணும், அந்த டீட்டெயில்ஸை கொண்டு வந்துடும். ஸோ பில்லிங் டீட்டெயில்ஸில் ஸோ அட்ரஸ் கொடுத்ததில் கோபிநாத்ன்றது நேம் எடுத்துக்கலாம். ஸோ பில்லிங் நேம் வந்து கோபிநாத் எடுத்துக்கலாம். ஓரளவு கம்பெனி நேம் அதெல்லாம் கொடுத்துருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கோபிநாத் இது போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஓரளவு கம்பெனி நேம் கொடுத்துருந்தா இங்கே கம்பெனி நேம் போடலாம். இப்போ வந்து கோபிநாத் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கஸ்டமர் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கொடுக்கலாம். நம்ம கேட்டோம், ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் அவர் கொடுக்கல. சரி, அதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அவர் கொடுக்கல. அதே போல் கம்பெனி நேம் வந்து இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க, ஆப்ஷன் தான். சரிங்களா. ஸோ கம்பெனி நேமும் கொடுக்கல. இப்போ நம்ம வந்து 2 விஷயத்தை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. இந்த அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பின்கோடும் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பின்கோடு வந்து நான் அதே கட் பண்ணிவிட்டு பின்கோடு இங்கே இருக்கிறதுல இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பின்கோட் கரெக்டாக போடணும் எப்பவுமே, ஏன்னா அந்த பின்கோடு பேஸ் பண்ணி தான் கொரியர் போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிட்டி. ஸோ இப்போ நம்மளுக்கு சிட்டி இங்கே கேட்குதுல்வா. ஸோ இதில் வந்து சிட்டின்னா சென்னை தானே. ஸோ இது கொடுத்துட்டு இந்த கமா எடுத்துக்கங்க. ஸோ சிட்டியை இங்கே போட்டுருங்க. அதே போல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டைட்டில் கேஸு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, அந்த கமா விடுறதுலாம். ஸோ மற்றபடி கரெக்டாக இருக்குது. இது மட்டும் சும்மா வந்து டைட்டில் எடுத்து படிச்சு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டமரோட ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரா? ஆமாம், கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர் பார்க்கும்போது கொஞ்சம் இதை மட்டும் பார்த்துங்க. இந்த நம்பர் 2 நம்பர் சேமாக தான், பிரச்சனை கிடையாது. 2 இது வேறு அது வேறு இருந்தால் ஒர்க் ஃப்ளோ அப்டேட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக வாட்ஸ்அப் நம்பர் பண்ணணும். ஆல்டர்னேட் நம்பரை இன்னொரு நம்பர் போடணும். அதை அப்டேட் பண்ண சொல்கிறேன். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. ஸோ கஸ்டமர் சைடில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காரா? ஓகே, இப்போ இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காரு. இங்கே வந்து இமெயில் ஐடி போட்டுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இப்போ இந்த கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்துருந்தா இந்த கஸ்டமருக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இவர் பிளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே இதில் ட்ராக் ஆகும். ஸோ இவர் வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்துங்க. இங்கே வந்து நோட்ஸ் வந்து ஆர்டர் பை, ஏதாவது ஸ்பெஷலாக நோட்டு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் போடலாங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் சைடில் ஆர்டர் பை பொன்மதி உங்கள் நேமை நீங்கள் போடலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே அகைன் வந்து ப்ராடக்ட் காமிக்கும். ஒரு தடவை என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ திரும்ப இந்த டோட்டல் வந்து ஒரு செக் பண்ணிக்கங்க எப்போ. சரிங்களா? டோட்டல் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக இங்கே வந்து என்னன்னா ஃபோன்பே பேமெண்ட் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இதில் டிக் பண்ணால் இது என்ன பண்ணணும்னா இப்போ பேமெண்ட் டேரெக்டாக கேட்கும். ஆல்ரெடி கஸ்டமர் நம்மளுக்கு பேமெண்ட் போட்டார். சரிங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு பேமெண்ட் போடுறது தேவையில்ல. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்க், கியூஆர் எல்லாமே பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் டேரெக்டாக ஆன்லைனில் ப்ளே பண்ணாங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ் போயிடும். அதுக்காக இதை வச்சிருக்கோம் டிஃபால்ட்டாக. இப்போ நம்ம மேனுவலாக இப்போ ஆர்டர்ஸ் இருக்கிறவங்க அதை என்ன பண்ணணும், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இப்போ டிக் பண்ணிக்கணும். ஸோ இது பண்ணிங்கன்னா பேமெண்ட் கேட்காது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கேன். அட்ரஸ்லாம் நான் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்து சேவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணாதீங்க, நோ தேங்க்ஸ்னு கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் பண்ணும்போது சேவ் பண்ணிங்கன்னா அதே டேட்டா உள்ள டூப்ளிகேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து சேவ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆச்சு அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ இது முடித்தோடனே உங்களுக்கு ஆர்டர் ஐடி வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிளேஸ் ஆர்டர், அதான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே ஓகே. இப்போ ஆர்டர் பிளேஸ் ஆனோடனே இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். தேங்க்யூ, யுவர் ஆர்டர் ஹாஸ் பீன் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்டர் ஐடி வந்திருக்கும். சரிங்களா? அந்த ஆர்டர் ஐடி அவர் கொடுத்தது இல்லாமல் இங்கே வந்திருக்கும். ஸோ கீழே வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கும், ஷிப்பிங் டீட்டெயில் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ளோவில் அப்டேட் பண்ணணும். ஒர்க் ஃப்ளோ அப்டேட் பண்ணோன்னா என்னென்னா ஆர்டர்ஸை அப்டேட் பண்ணணும். அதுதான் வந்து அப்டேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஆர்டர், இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோவில் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணணும் என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த ஒர்க் ஃப்ளோ போயிட்டு ஸோ இங்கே போயிட்டு இந்த ஃபாலோ அப் இருக்குல்லவா, இந்த ஃபாலோ அப் என்ன பண்ணுங்கன்னா கன்வெர்டட் ஜாப்னு மாற்றிருங்க. ஏன்னா அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதனால் கன்வெர்டட் ஜாப் அப்படி ஸ்டேட்டஸ் மாற்றிட்டு இந்த டிக் எல்லாம் இருக்குல்லவா இதை கொடுத்துட்டு லாஸ்ட் டிக்கும் கொடுத்துருங்க. இப்போ சரிங்களா? லாஸ்ட்டும் அப்டேட் ஒர்க்கில் ஃபாலோ அப் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஆட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆர்டரை ஃபாலோ அப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஃபாலோ அப்பில் இல்லை, ஆர்டர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து அப்டேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்டர் ஒன்று வந்துச்சுன்னா அது ஆர்டர்ஸில் ஆட் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஓகே. நான் இந்த ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஆட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே ஒரு புது ஆர்டர் வந்துச்சுன்னா ஆர்டரை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். சரிங்களா? இதில் வந்தோடனே இங்கே வந்து ஆர்டர் ஐடி அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் ஐடியை என்டர் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆர்டர் ஐடியை என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது ஜாபோட டைட்டில் இல்லைன்னா கஸ்டமர் நேம். இப்போ உங்களுக்கு ஒரு சில ஜாப் டைட்டில் தெரியும், ஆனால் இந்த ஜாப் டைட்டிலும் டிசைனே பண்ணலாம், அதனால் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, கஸ்டமர் நேமை போட்டுருங்க. கோபிநாத் ஸ்பேஸ் ஒன்றா இருக்கிறது கூட இப்போ இங்கே கோபிநாத்னு போட்டுருங்க. கோபிநாத் அப்படின்னு போட்டாச்சு கஸ்டமர் நேம். இப்போ இமெயில் ஐடி, கஸ்டமரோட இமெயில் ஐடி நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இமெயில் ஐடி இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பர், இது எப்பவுமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் இங்கே வரணும். அதனால நான் வச்சுக்கேன். அடிஷனல் ஒரு நம்பர் கொடுத்தாலும் ஆல்டர்னேட்டில் போட்டிருக்கேன்.
இப்போ கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் செக் பண்ண சொன்னேன். ஸோ இங்கே சேம் நம்பர் தானே, இது 2 சேம் வந்தால் ஓகே. ஒருவேளை சேம் நம்பராக இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் எது போடணும், அதுக்கப்புறம் வேறு நம்பர் பார்த்தீங்கன்னா அதை தூக்கி ஆல்டர்னேட். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ தான் கொடுத்துருக்காரு. இப்போ ஆல்டர்னேட் நம்பர் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா டிஸ்பேச் டேட். ஸோ விபூதி கவருக்கு எவ்வளோ நாள் டிஸ்பேச், ஸோ இங்கேயே போட்டிருக்கோம். ஸோ 4000 கவர் தான் புக் பண்ணார். இந்த 4000 இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 ஒர்க்கிங் டேஸு. இதே 1000 கவர் போனார் அப்படின்னா 5 to 25 ஒர்க்கிங் டேஸ். இப்போது 2 to 7 ஒர்க்கிங் டேஸ். ஸோ இந்த கவருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இன்னைக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும், டைம் இருக்குது, 24th செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அர்ஜென்ட் ஜாபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இங்கே என்னென்னா எக்ஸ்பிரஸ் ஜாப் அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட் இப்போ ரோல் அப் சென்ட்லாம் வந்து சேம் டேவை டிஸ்பேச் பண்ணுவோம். ஒரு சில ப்ராடக்ட் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஜாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி வர ஜாபை எக்ஸ்பிரஸ் வச்சிடும். சேம் டே டிஸ்பேச்ன்றது தான் எக்ஸ்பிரஸ். சரிங்களா? ஸோ அர்ஜென்ட் ஜாப்னா கஸ்டமருக்கு அர்ஜென்ட்டு ஜாப் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் அனுப்பிச்சிடணும். அர்ஜென்ட் அப்படின்றது அர்ஜென்ட் ஜாப். நார்மல் ஜாப்னா டியூ டேட் என்ன வச்சுருக்கோம், அது போல் நம்ம நார்மலாக ரொம்ப லேட்டாக அதாவது என்ன சொல்ல சீக்கிரமாக போடணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நார்மல் ஜாபாக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஜாப் வந்து நார்மல் தான் வைக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் எனக்கு எதுவும் அர்ஜென்ட்டில் எதுவும் சொல்லலை. அதனால் நார்மல் ஜாபாக பேசும்போது சொல்லிவிடுவாங்க எனக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை அர்ஜென்ட் ஜாபாக வச்சுருங்க. ஒரு சில ஜாப் இன்றைக்கே நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் ஜாபாக வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி, இது வந்து விபூதி கவர் தான் ப்ராடக்ட்டு. ஸோ அதை வந்து டைப் பண்ணால் நீங்கள் லிஸ்ட்டாகவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஒர்க். ஸோ டைப் ஆஃப் ஒர்க் என்னது, ஸோ இது வந்து எம்டி ஸ்டாண்டிங் கிடையாது, வெப் டிசைனிங் கிடையாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது, டிசைன் அண்ட் பிரிண்டிங். ஆமாம், இப்போ நம்ம டிசைனும் பண்ணோம் பிரிண்ட்டும் பண்ணணும். இந்த ஜாப் ஒருவேளை டிசைனிங் மட்டும் பண்ணால் டிசைனிங் பண்ணணும். அதே மாதிரி பிரிண்ட் மட்டும் பண்ணுறோம், டிசைன் கஸ்டமர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரிண்டிங் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டிசைனும் பண்ணணும் பிரிண்ட்டும் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிச்சு. இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிங்க, இது எதுவும் நீங்கள் பண்ணுறதில்ல. அதே போல் இந்த பாக்ஸ் இருக்கணும், இதையும் ஸ்கிப் பண்ணிங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைனிங் ஸ்டேட்டஸ். இந்த டிசைனிங் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நீட் அப்படின்னு ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ நீட்னு போட்டிங்கன்னா நீட் டு செக் டிசைன் இருக்கும். அதே போல் நீட் டு அசைன் இருக்கும். ஸோ நீட் டு அசைன்னா என்னென்னா இது வந்து டிசைன் பண்ணுற ஒர்க்கு. ஸோ அதனால் நீங்கள் டிசைனருக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீட் டு அசைன். சரிங்களா? இதே நீட் டு செக் டிசைன்னா கஸ்டமர் சைடில் டிசைன் கொடுத்துட்டாங்க, அந்த டிசைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த ஜாப் என்ன கஸ்டமர் வந்து டிசைன் நம்மளை பண்ண சொல்லியிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், டிசைனர் அலோகேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நீட் டு அசைன் செட். அதுக்கப்புறம் பிரிண்டிங் ஸ்டேட்டஸ். இந்த பிரிண்டிங் ஸ்டேட்டஸில் ஸோ ரெண்டு ஆப்ஷன். ஒன்லி டிசைனிங். இப்போ ஒரு சில ஜாப் லோகோ மட்டும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்லி டிசைன் தான், அது பிரிண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? லோகோ பிரிண்ட் பண்ணலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ லோகோ மட்டும் பண்ணுறோன்னா அது வந்து ஒன்லி டிசைன் வைக்கிறோம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன வைப்பீங்க அப்படின்னா எட் டு கம்ப்ளீட் டிசைன். இப்போ என்னென்னா இந்த டிசைன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதாவது இப்போ டிசைனர் வந்து டிசைன் பண்ணணும், அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் பிரிண்டிங் போகும். அதனால் என்ன பண்ணுறோன்னா டிசைன் எட் டு கம்ப்ளீட் டிசைன். இப்போ வரைக்கும் டிசைன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வைக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாப் டீட்டெயில். இந்த ஜாப் டீட்டெயிலாம் என்னென்னா நம்ம கொட்டேஷன் கொடுத்தோம்னா அதுதான் ஜாப் டீட்டெயிலு. ஸோ அதை அப்படியே கூட காப்பி பண்ணிவிட்டு இங்கே இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் மறக்காமல் என்ன பண்ணுங்க, டோட்டல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட இங்கே டெல் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? பிக்கோ பேப்பரு. ஸோ அதோட பார்த்துங்க ப்ராடக்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் எல்லாமே உள்ள டீமில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து டோட்டல் ப்ரைஸில் டோட்டல் அமௌண்ட் வந்து கட் பண்ணல, அதை போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணால் இங்கே போய்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு வந்து பில் ஆகிறது. ஸோ இதை தடவை பார்த்துட்டு திரும்ப கூட அப்டேட் பண்ணிவிடுங்க. இது கண்டிப்பாக கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ கஸ்டமர் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபுல் பேமெண்ட். ஒருவேளை கஸ்டமர் ஃபுல்லாக 2849 ரூபாய்க்கு போட்டோன்னா ஃபுல் பேமெண்ட் வச்சு நீங்கள் இது பண்ணணும். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் பண்ணதுனால என்ன பண்ணுறோம், 500. எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணார், 500 பண்ணார். ஒன்று திரும்ப தடவை செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கஸ்டமர் வந்து 500 பண்ணியிருக்காரா, ஓகே. ஸோ 500 பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அந்த 500 போடுறோம். இந்த 500 போட்டோன்னே கீழே பேலன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஃபார்முலா என்ட்ரு பண்ணி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவோம். நீங்கள் எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்ல.
நீங்கள் 500 போட்டிங்கன்னா பேலன்ஸ் அவர் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது பேலன்ஸுங்க வந்துடும். ஸோ இப்போ இங்கே டேக்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டேக்ஸில் 100% பேமெண்ட் ஒரு இந்த கஸ்டமர் வந்து பேமெண்ட் 100% ஃபுல் பேமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ 100% வைக்கணும். இப்போ பெண்டிங் பேமெண்ட், ஸோ இது இந்த கஸ்டமர் பெண்டிங் பேமெண்ட்டு. அதே போல் எக்ஸ்பிரஸ் ஜாப்னா இதை வச்சுக்கணும். இது வந்து எக்ஸ்பிரஸ் ஜாப் கிடையாது, அதனால் இந்த டேக் வச்சுக்காங்க. ஸோ இந்த ஜாப் இன்னும் ட்ராக்கிங் நம்பர்லாம் நீங்கள் எது பண்ணதில்லை, இதெல்லாம் டிஸ்பேச் நம்பர் டீமில் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை வெரிஃபை ஒன்றா பண்ணிவிட்டு கூட செக் பண்ணிவிட்டு ஆட். ஸோ இப்போ வந்து ஆர்டரை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டர் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே மெனுவில் ஆர்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே வந்து மை ஆர்டர்ஸ். ஸோ இந்த மை ஆர்டர்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆர்டர்ஸு இங்கே வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா அந்த ஆர்டர் தான் இது. ஸோ இது வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இது ஒரு டீமில் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேக் கொடுத்த பாருங்க, இந்த பெண்டிங் பேமெண்ட்னா ரெட் கலர் வரும், இதே 100% பேமெண்ட்னா க்ரீன் கலர் வரும். ரெட்டுன்றது இங்கே அலர்ட். சரி, அதுக்காக இது வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி தான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஃப்ளோவில் அப்டேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மறக்காமல் இந்த சேட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த சேட்டை என்ன பண்ணுவாங்க, திரும்ப டிசைனருக்கு அசைன் பண்ணுவாங்க அட்மின்லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் முடிச்சிட்டிங்க, அதனால் நீங்கள் சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லீடுக்கு போயிடலாம்.